இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று புனித கன்னி மரியாவின் மாசற்ற இதய நினைவு, இருதய மாதா திருவிழா. அன்பானவர்களே, இதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 41 51. இந்த பகுதியிலே நாம் காண்பது என்ன? இயேசு ஆண்டவர் தன் பெற்றோர்களோடு பாஸ்கா விழாவிற்கு எருசலேமுக்கு சென்றிருக்கிறார். வழிபாடெல்லாம் முடித்துவிட்டு அன்னை மரியா, யோசேப்பு திரும்பி விட்டார்கள். இயேசு அவர்களோடு இல்லை. ஒரு நாள் முழுவதும் தேடியும் இல்லை. 3ஆம் நாள் தேடி கொண்டு வந்தவர்கள் எருசலேமிலே ஆலயத்திலே பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் இருக்க, அவர்கள் மத்தியிலே அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லி கொண்டும் அவர்களை கேள்வி கணைகளால் தொடுத்து கொண்டும் மற்றவர்கள் அனைவரும், அன்னை மரியாவும் யோசேப்பும் கூட மலைத்து போகிற அளவிற்கு கேள்விகளும் பதில்களும் இயேசுவிடமிருந்து வந்தன. தேடி வந்த பொழுது அவர்கள் இதயம் குத்துண்டவர்களாயிருந்தார்கள், வேதனையோடு இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு எங்கே இருந்தார்? தந்தை கடவுளுடைய பணியில் இருந்தார். அன்பிற்குரியவர்களே, இயேசு சொன்னது அவர்களுக்கு புரியவில்லை. ஆயினும் கூட இயேசுவிலே இருக்கிற அந்த தெய்வீகத்தை மனதில் கொண்டு அமைதி கொள்ளுகிறார்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த அன்னை மரியா நமக்காக இதயத்திலே குத்துண்டவராய் இருக்கிறார், வியாகுலங்களை தாங்கியவராய் இருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அன்னை மரியாவின் மீது கொண்டு நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற அந்த பக்தி நிறைந்த வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வியாகுலங்களை எல்லாம் தன்னுடைய வியாகுலங்களின் ஆற்றலால் எடுத்துக்கொள்வார். வியாகுலங்களின் ஆற்றலால் எடுத்துக்கொள்வார். அவருடைய இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொல்லப்பட்டுள்ளது அல்லவா? 2ஆம் அதிகாரம் லூக்கா நற்செய்தி 35வது வார்த்தையிலே பார்க்கிறோம். நமக்காக அந்த அன்னை குத்துண்டார். நமக்காக இயேசுவை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தவர் உலகுக்கு கொடுக்க தயங்கவில்லை. கல்வாரி வரையிலும் அவருடன் நடந்து செல்லுகிறார். அவரை பலியாக்கவே செல்லுகிறார். தன்னுடைய சொந்த மகனையே பலியாக கல்வாரி மலையில் ஒப்பு கொடுத்தவர் நம்முடைய வியாகுலங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இயேசுவை அப்படியே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வியாகுலங்களோடு, வேதனைகளோடு செத்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவை கண்ட அவருடைய இதயம் நம்முடைய இதயத்திலே இருக்கிற வேதனைகளை தாங்காதா? ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்னை மரியாவை, இப்படிப்பட்ட வியாகுல தாயை, இப்படிப்பட்ட இதயம் கொண்ட அன்பு நிறைந்த அன்னையை இயேசு ஆண்டவர் நமக்கு தாயாக கொடுத்திருக்கிறார். 19:26 நாம் மறைநூலில் யோவான் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். இந்த அன்னையினுடைய இதயத்திற்கு நாம் எப்பொழுதும் அங்கே தங்கும்படியாக நாம் வாழ வேண்டும். அவருக்கு உரிய மகனாக, மகளாக நாம் வாழ வேண்டும். இவரை நமக்கு தாயாக கொடுத்தது நம்முடைய திருச்சபை தலைவர்கள் அல்ல, ஆதி திருச்சபையிலிருந்து மக்கள் மத்தியிலே இருந்த தூய ஆவியினுடைய எழுப்புதலால் வெளிப்படுத்தப்பட்ட பேருண்மை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்தது. தூய ஆவியானவர் நமக்கு கொடுத்தது. தந்தை கடவுள் நமக்கு கொடுத்தது. அந்த இதய அன்பிலே, அன்னை மரியாவின் இதய அன்பிலே நாம் நம்முடைய ஒழுக்கம் நிறைந்த வாழ்வினால் இணைந்திருப்போம். அன்பான எங்கள் ஆண்டவரே, அன்னை மரியாவினுடைய இதய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் அந்த தாயினுடைய இதயம் எப்பொழுதும் உம்மோடு இணைந்திருந்ததே. உம்முடைய திருவுளத்தின்படியே நான் நடக்கிறேன், நான் உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தைக்கு அடிமை என்று சொன்னதின்படியே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நடந்து உம்மால் விண்ணகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறாரே, அந்த தாயை போல நாங்களும் பிள்ளையாக இருந்து உம்முடைய வார்த்தைக்கு பணிந்து நடந்து விண்ணகத்தை அடைய எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.